கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வருடம் நம்முடைய நோக்கம் நம் கொடுக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்தல். The year of fulfilling the given duties. நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை இந்த வருடத்திலே சரிவர நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடம். அதான் இந்த வருடத்தினுடைய முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்தை அறிந்து அவருடைய காரியங்களை நாம் செய்வோம், நம்முடைய கடமைகளை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை நோக்கி நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை வழிநடத்துவார், நம்மேல் கிருபை போவார். அவர் அன்பும் இரக்கமும் இருக்கவும் உள்ளது. நாம் நம் கடமைகளை செய்யாமல் இருக்கும் பொழுது, நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு சிரமம். ஆகவே இந்த நாளில் நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோம். ஆராதனைக்கு வந்தவர்களை வாழ்த்துகிறேன். ஆராதனைக்கு முன்பாக நாம் நம்மை நாமே உணர்ந்து ஜெபித்து ஆராதனைக்குள்ளாக கடந்து கண்களை மூடி பிரார்த்தனை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசித்து வழிநடத்துகிறீர்கள். எங்கள் அன்பும் இறக்கமுள்ள எங்கள் வரக்கூடியதான். இந்த அருமையான மாலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த பரிபூர்ணப்படாத எங்களுக்கு சத்துரு உண்டு, உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் எங்களுக்கு போராட்டம். ஆனால் உன்னுடைய வார்த்தையினால் நான் ஜெயம் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றியற்ற உள்ளத்தோடு நீர் வார்த்தையாக எங்கள் மத்தியிலே வந்து அங்கே விதித்திருக்கிறேன். நன்றியற்ற உள்ளத்தோடு அந்த வார்த்தைகளை கை கொண்டு உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர் அந்த ஒவ்வொருவருக்கும் புது பலத்தையும் புது தைரியத்தையும் நாம் கொடுக்க வேண்டுமா என்று கடந்த நாட்களை நினைத்து பார்ப்போம். வேதனைகள் வந்ததுண்டு, ஆனால் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நீ கொடுத்தி, வார்த்தையின் மூலமாக அவற்றை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கொடுத்தி. அப்பா நாங்கள் நினைத்து உன்னுடைய வார்த்தைகளை நினைத்து நீ வார்த்தையாக இருக்கிறீர்களப்பா நினைத்து நாங்கள் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய உலகத்தை நான் பாரங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்கள் நோய்கள் சத்துரு கொண்டு வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய எங்களுக்கு தரத்தை கொடுத்தேன், கொடுத்து வருகிறேன். நன்றியாக இம்மட்டும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையப்பா. அதை நாங்கள் உணர்ந்து வருகிற நாட்களிலும் நாங்கள் உண்மையை தேடி உம்மிடத்திலே வசனங்களை கீழ்ப்படிந்து நாங்கள் விசுவாசத்தோடு வசனங்களுக்கு கீழ்ப்படிவதை விசுவாசம் என்பதை உணர்ந்து உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் கடமைகளை நாங்கள் சரிவர செய்யும். எங்களுடைய தேவை எங்களை நீ பாதுகாத்து நீ சும்மா நாம் உனக்காக யுத்தம் செய்வேன் என்ற வசனத்தின் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும். நீ எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுடைய பலவீனங்களில் பலவீனங்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியவர் ஜெயம் கொள்ளக்கூடியவர் நீ கிருபை செய்கிற மேலான தேவனுக்காக நன்றியோடு நாங்கள் நன்றி செலுத்துவோம். வருகிற நாட்களில் எங்களுக்கு பலத்தை கொடுப்பா, வார்த்தையினால் பலத்தை கொடுப்பா. வார்த்தையினால் நீ எதிர்த்து நீ சத்துரு கொண்டு வந்த சோதனைகளில் ஜெயித்து எடுத்தீரப்பா. அதுபோல நாங்கள் வார்த்தையினால் எங்கள் இதயத்தில் வைத்து நாங்கள் எல்லாத்தையும் ஜெயம் கொள்ளக்கூடிய நீ எங்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பலவீனங்கள் நோய்கள் பிடிகள் எல்லாம் உண்டு, தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும். ஆனால் நாங்கள் வார்த்தையை அறிந்த நாங்கள், உண்மையான சத்தியத்தை அறிந்த நாங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய வார்த்தையும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நீர் உறுதியளித்திருக்கிறேன். ஆகவே அந்த உறுதியின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறேன். இன்னும் அதை பலப்படுத்த வேண்டுமா என்று மன்றாடுவோம். குழந்தைகளை ஆசீர்வதி, வலிவு பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், பெற்றோரையும் ஆசீர்வதி. உங்களுடைய தேவைகளை சந்தி. திருமணமானவர்கள், விசேஷங்களுக்காக விடுதலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகள் சந்திக்கப்படும். உலகத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய காலங்களில் தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு, சரீர தேவைகள் உண்டப்பா. எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவன், எங்களுக்காக நீர் யுத்தம் செய்வீர் என்று வாக்குத்தத்தம் தேவன். நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உடைய வார்த்தையை நாங்கள் தேடுவோம். இவைகள் எல்லாம் நீர் பூர்த்தி செய்ய
உடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். எல்லாவற்றையும் நன்மையாக முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு நான் அந்த உறுதியை எங்களுக்கு தந்திருக்கிறேன். மீதியான ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்தும் வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. നമ്മുടെ മധ്യ വാസം ചെയ്യുന്ന കൺകളെ ആണ്ടവർക്ക് നന്ദി ബലികളെ സെലുത്തും. അവർ പരിശുദ്ധൻ, അവർ പരിശുദ്ധൻ, അവർ പരിശുദ്ധൻ. പരിശുദ്ധരേ படைத்தவரே புரிந்து கொள்ள யாருமில்லையே.
എല്ലാവരും ഇവിടെ പിള്ളേരുടെ പാടുവാം. നീ പോതും എൻ വാഴ്വിലേ യേശയ്യാ, നീ പോതും എൻ വാഴ്വിലേ, നീ പോതും എൻ വാഴ്വിലേ യേശയ്യാ, നീ പോതും എൻ ഒരിക്കൽ കൂടെ ചെന്ന് പാടിയേ. നീ പോതും എൻ വാഴ്വിലേ യേശയ്യാ, നീ പോതും എൻ വാഴ്വിലേ. ആരണ്യ കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. ഹല്ലേലൂയ. സന്തോഷത്തോടെ ഹല്ലേലൂയ. ആമേൻ. കർത്താവേ ഇവരെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. എല്ലാവരെയും കർത്താവേ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ യാത്രയ്ക്ക് സ്വാഗതം ചെയ്തുകൊണ്ട് വളരെ പ്രാർത്ഥനയോടെ അവൻ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ രാത്രി സമേതമായിരിക്കും വളരെ പ്രതീക്ഷയുടെ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ അവൻ നാമായിരിക്കും. ദൈവം നമ്മെ ധാരാളമേ അനുഗ്രഹിക്കുമാറ. നമുക്കെല്ലാം കുറിച്ച് മനോഹരമായ ഗാനം. എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശുവിൻ കൂടെ എന്നുള്ള മനോഹരമായ ഗാനം ചെയ്യുന്നു. ഒരുമിച്ച് കരങ്ങൾ തട്ടി പാടി കർത്താവിന്റെ നാമത്തെ അവൻ മഹത്വപ്പെടുന്ന കഥ നമ്മെ ഏവരെയും അനുഗ്രഹിക്കുമാറ. എല്ലാ കരങ്ങളോട് ചേർന്ന് പാടിയേ.
ഭാരമേനിക്കായി കരുതിക്കൊണ്ടേ എന്തിനെന്ന് ചോദിച്ചില്ല ഞാൻ. എന്റെ നന്മയ്ക്കായെന്നായിരുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ. എന്റെ നന്മയ്ക്കായെന്നായിരുന്നു ഞാൻ. ദൈവാദി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. ദൈവാദി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. യേശു നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. കർത്താവേ കർത്താവിന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. കർത്താവേ കർത്താവിന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. യേശു നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. അമ്പേരിൻ താളത്തോടെ കൈത്താളമേളത്തോടെ കർത്താവിനെ സ്തുതിച്ചിടാം. കർത്താവിൻ നാമം പാടിടാം. അമ്പേരിൻ താളത്തോടെ കൈത്താളമേളത്തോടെ കർത്താവിനെ സ്തുതിച്ചിടാം. ഓ അമ്പേരിൻ താളത്തോടെ കൈത്താളമേളത്തോടെ കർത്താവിനെ സ്തുതിച്ചിടാം. കർത്താവിൻ നാമം പാടിടാം. സർവശക്തനു പാടി സ്തോത്രം ചെയ്യുവീൻ. സർവശക്തനു പാടി സ്തോത്രം ചെയ്യുവീൻ. നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. യേശു നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. സൃഷ്ടികർത്താവിന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. സൃഷ്ടികർത്താവിന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. യേശു നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. അമ്പേരിൻ താളത്തോടെ കൈത്താളമേളത്തോടെ കർത്താവിനെ സ്തുതിച്ചിടാം. കർത്താവിൻ നാമം പാടിടാം. ചെറുപാടേ അമ്പേരിൻ ഓ കർത്താവിൻ നാമം പാടിടാം. സൗഖ്യദായകന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. സൗഖ്യദായകന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. യേശു നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. ജീവദായകന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. ജീവദായകന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. യേശു നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. അമ്പേരിൻ താളത്തോടെ കൈത്താളമേളത്തോടെ കർത്താവിനെ സ്തുതിച്ചിടാം. കർത്താവിൻ നാമം പാടിടാം. ചെറുപാടുക അമ്പേരിൻ താളത്തോടെ ശബ്ദമുയർത്തി പാടി കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. കർത്താവിൻ നാമം പാടിടാം. നല്ല ഇടയന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. നല്ല ഇടയന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. യേശു നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. അപ്പം നൽകുന്നവന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. അപ്പം നൽകുന്നവന് സ്തോത്രം ചെയ്യുവീൻ. നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. യേശു നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളവേ. അമ്പേരിൻ താളത്തോടെ കൈത്താളമേളത്തോടെ കർത്താവിനെ സ്തുതിച്ചിടാം. കർത്താവിൻ നാമം പാടിടാം. അമ്പേരിൻ കർത്താവിനെ സ്തുതിച്ചിടാം. കർത്താവിൻ നാമം പാടിടാം. ചെറുപാടുക അമ്പേരിൻ താളത്തോടെ കൈത്താളമേളത്തോടെ കർത്താവിനെ സ്തുതിച്ചിടാം. കർത്താവിൻ നാമം പാടിടാം. വരുന്നുണ്ട് വരുന്നുണ്ട് എന്റെ അത്ഭുതം വരുന്നുണ്ട്. വരുന്നുണ്ട് വരുന്നുണ്ട് എന്റെ അത്ഭുതം വരുന്നുണ്ട്. ഗുരുടനെ കാഴ്ച ലഭിച്ചതുപോൽ എൻ സൗഖ്യം വരുന്നുണ്ട്. ഗുരുടനെ കാഴ്ച ലഭിച്ചതുപോൽ എൻ സൗഖ്യം വരുന്നുണ്ട്. വരുന്നുണ്ട് വരുന്നുണ്ട് എന്റെ അത്ഭുതം വരുന്നുണ്ട്. വിശ്വാസത്തോടെ ചേർന്ന് പാടി. വരുന്നുണ്ട് എന്റെ അത്ഭുതം വരുന്നുണ്ട്. ഏലിയാവിനപ്പം ലഭിച്ചതുപോൽ എൻ ആഹാരം വരുന്നുണ്ട്. ഏലിയാവിനപ്പം ലഭിച്ചതുപോൽ എൻ ആഹാരം വരുന്നുണ്ട്. വരുന്നുണ്ട് വരുന്നുണ്ട് എന്റെ അത്ഭുതം വരുന്നുണ്ട്. ചേർന്ന് പാടുക. വരുന്നുണ്ട്. എല്ലാവരും ചേർന്ന് പാടി. ഓ അബ്രഹാം അനുഗ്രഹമായതുപോൽ എൻ അനുഗ്രഹം വരുന്നുണ്ട്.
എല്ലാ കരങ്ങളും വിളിച്ചുള്ള കാവനെ സ്തുതിച്ചാടെ, എല്ലാ കരങ്ങളും വിളിച്ചുള്ള കാവനെ സ്തുതിച്ചാടെ. അന്യഭാഷയുടെ ദൈവത്തെ സ്തുതിക്കുക, അന്യഭാഷയുടെ ദൈവത്തെ സ്തുതിക്കുക. അഭിഷേകത്തിന്റെ കുറവോടെ ദൈവത്തെ ആരാധിച്ചാടെ. ഓരി വനകരകരനി ആരകം തുനാര മനുഷ്യരാരകരകരനി. യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതങ്ങൾ സംഭവിക്കട്ടെ. ഓരി വനകരകരകരനി ആരകം തുനി ശതലകരനി ആരകം തുനാര മൗകരാരകരകരനി. രണ്ട് കരങ്ങൾ വിളിച്ചുള്ള കാവനെ സ്തുതിക്കുക, രണ്ട് കരങ്ങൾ വിളിച്ചുള്ള കാവനെ സ്തുതിക്കുക. എല്ലാ ആദരങ്ങളും തുറന്ന് കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യാതെ. We worship you. We praise your holy name. We praise your holy name. We praise your holy name. യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ. Hallelujah. Hallelujah. യേശുവേ, we worship you. ഞങ്ങളെ ആരാധിക്കുന്നു, ഞങ്ങളെ സ്തുതിക്കുന്നു. അങ്ങ് പരിശുദ്ധൻ, അങ്ങ് പരിശുദ്ധൻ, അങ്ങ് പരിശുദ്ധൻ. Hallelujah. യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ എല്ലാ കരങ്ങളും പഠിച്ച ചില നിമിഷങ്ങൾ അന്യഭാഷകൾ സ്തുതിച്ചാടെ. എല്ലാ കരങ്ങളും പഠിച്ച ചില നിമിഷം അന്യഭാഷകൾ ദൈവത്തെ സ്തുതിച്ചാടെ. അഭിഷേകത്തോടെ ദൈവത്തെ ആരാധിച്ചാടെ. അന്യഭാഷകൾ ദൈവത്തെ സ്തുതിക്കുക. എന്നതോടെ ശബ്ദത്തിൽ ദൈവത്തെ സ്തുതിപ്പാൻ കഴിയുമോ? എന്നതോടെ ശബ്ദത്തിൽ കർത്താവിനെ ആരാധിക്കാൻ കഴിയുമോ? ആദരങ്ങൾ തുറന്ന് കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്തേ. കൈവിടാ ദൈവമേ, കരുണയിൻ ശിഖരമേ, മെയ്യാന ദീപമേ, എൻ വാഴ്വിൽ ഭാഗ്യമേ. കൈവിടാ ദൈവമേ, കരുണയിൻ ശിഖരമേ, മെയ്യാന ദീപമേ, എൻ വാഴ്വിൽ ഭാഗ്യമേ. മുഴങ്കാൽ പാടിയിട്ട് എന്നെ മുഴുവതും തരുകിരീശന് പാടുമാ. മുഴങ്കാൽ പാടിയിട്ട് എന്നെ മുഴുവതും തരുകിരീ. രണ്ട് കരങ്ങൾ പാടുമാ. കൈവിടാ ദൈവമേ, കരുണയിൻ ശിഖരമേ, മെയ്യാന ദീപമേ, എൻ വാഴ്വിൻ ഭാഗ്യമേ. இரண்டு கரங்கள் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. எல்லா தேவனுடைய பிள்ளைகள் இரண்டு கரங்கள் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. Hallelujah. இப்பொழுது பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை சுகுமார சபையில் அதாவது வாழ்க்கையை அன்படுத்தி Kave
ஒரு அவசியமா நீ அறிகிற தேவன் தாவே நாளில் தூரத்திற்கு அப்பா சமீபத்தில் தாவே ஒருபோது தாவே தாவே காக்கிற தெய்வம் தாவே நாளுக்கு தாவே நீ கூட வழிநடத்தி வழிநடத்துவை தாவை ஸ்தோத்திரம் தாவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாவை ஸ்தோத்திரம் ஒரு தேவனை கையில் தருவப்பா ஸ்தோத்திரம் செய்வதே உடைய கையில் தருவப்பா மெத்தவைகளே மரச்சோடுப்பா இதமாய் இதமாய் அமர்த்திருக்கிறப்போ தாவே காக்கவே பிரார்த்திகளை தாவே ஸ்தோத்திரம் நாட்டு தாவே மக்களுடைய அப்பா உடைய கையில் பிரார்த்திகள் தாவே விடுதலை பாவி வளர்ந்து தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தை கண்டு மனசனை தெய்வங்கள் தாவை நாடுகள் தாவை ஊருக்குவேப்பா இவரோட நிலை கொடுக்கவே பிரார்த்திகள் தாவை நாட்டை தாவே நான் விடுதலோடு நடக்க அப்பா நீங்க செய்வே பிரார்த்திகள் தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாவே உடைய சோதனை பாடி பாவம் மத்திப்படுத்த தாவே ஆசீர்வதிக்க கைகளை தட்டப்பா அதிகமா தாவே தாவே கிறிஸ்துவ அப்பா தாவே தாவே ஸ்தோத்திரம் 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 தாவே அப்பா அவர்களும் அடக்கணும் வெளிக்காக்கணும் தாவே ஸ்தோத்திரம் 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 நமக்குப்பா நமக்கு செய்யும் தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஊருக்கு அப்படி கையில் தாவே கொடுத்தீங்க அப்பா ஒருவருக்கே உடைய கையிலே தருமப்பா உடைய கிளைகளை வரச்சொல்லுங்க தாவே மரத்தை அப்பா காக்கொழுது நீக்க மக்கள் காக்கொழு அப்பா இந்த வெளியில் ஆபத்தில் வெளியே காக்கொழுது காக்கொழுதை பாதுகாப்பா என் பிள்ளைகளை உடைய கையிலே தரும் அப்பா உடைய பிள்ளைகளை பாலிசி கல்வரே ஒவ்வொரு மக்களையும் அப்பா நிற்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எத்தனை பேருக்கு விருப்பம் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பது? நமக்கு எல்லாருக்கும் விருப்பம். நிற்காலின் ஓரமாய், அதுக்கு ஒரு முக்கியமான காரணமான இலையுதிராதிர மரத்தை போல் இருக்க வேண்டுமானால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பது. நீர்க்கால்கள் பளிங்கை போன்ற நீர்க்கால்களின் சுத்தமான நீர்க்கால்கள். கடலுக்கு பக்கத்துல எங்கேயாவது மரம் முளைச்சிருக்கு பாத்தீங்களா? இல்ல. பலவிதமான தண்ணீர் சேர்ந்து உப்பு தண்ணீராகி பலவிதமான ஆறுகள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்துதான் கடல். இந்த கடலுக்குள்ள நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல மரம் வளரும். அப்ப எப்படியாலும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படும். அதுக்கு முக்கியமா உங்கள்கிட்ட சொல்றது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பதால் சுத்தமான சத்தியத்தை ஜீவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் ஒரு காலம் இலையுதிராத மரத்தை போல் இருப்பாங்க. அல்லேலூயா. குறித்து எல்லாரும் நீர்க்கால்கள் நம்ம கேட்கக்கூடிய சத்தியம், நம்முடைய வசனம், அது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான அலையடியப்பட்டு இருக்கக்கூடிய பலவிதமான சத்தியங்கள் நம்ம கேட்டு நன்மையும் தீமையும் 90% நல்லதும் 10% தீமையான வார்த்தைகளையும் அல்லனா சுயமான வார்த்தைகளையும் அல்லனா மனுஷனுடைய ஞானத்தோடு உள்ள வார்த்தைகளையும் நாம் கேட்போமானால் அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமே. வேதம் நம்ம எப்பவும் சொல்ற படிக்கக்கூடிய நம்முடைய முக்கிய நோக்கம், மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் நித்திய ஜீவனை இழந்து விட்டால் அவனுக்கு லாபம் என்ன? நம்ம உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் நம்ம ஜெபித்து நம்முடைய சொத்தை வாங்கிக்கிறோம், ஜெபித்து கடன் பிரச்சனைகளை மாற்றிக்கிறோம். நித்திய ஜீவனை இழந்து விட்டால் நம்முடைய லாபம். நமக்கு வேண்டியது நித்திய ஜீவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம இவைகளெல்லாம் நமக்கு வேணும். தேவனுடைய ராஜ்யம் கடைசியில் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நம்ம என்ன செய்யணும்? தேடணும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்க தெரிந்துக்கணும். இவ்வுலகத்தில் இருக்கும் பொழுது உலக காரியங்களுக்காக ஓடி உலக காரியங்களுக்காக அலைந்து இருப்பதை விட தேவராஜ்யத்துக்கு பிரவேசிக்கக்கூடியது அந்த அனுபவத்தை நாம் இங்கே அனுபவிக்கும் பொழுது மீதெல்லாம் காரியங்களும் தேவன் பார்க்கணும். உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். உலகத்தையும் அதன் பாடுகளையும் எல்லாவற்றையும் தேவன் மேற்கொள்வதற்கு நமக்கு அது எதன் மேல விசுவாசம் நம்ம கொடுத்திருக்கோம்.
அந்த விசுவாசம் வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. நான் போன வாரம் சொன்னேன், விசுவாசம் விசுவாசம் சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படும். அந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான், அதான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போது. அப்ப நமக்கு பிரச்சனைகள் வருது பாருங்க, எல்லாருக்கும் பிரச்சனைகள், குடும்பங்கள் சரிதானா? அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிரச்சனைகளுக்காக ஜீவிச்சிருக்கோம். ஆனா நமக்கு வேண்டியது என்ன? நித்திய ஜீவன். ஒன்றான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அடுத்து யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவரை தந்தர்கள் இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புவது. நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல, தேவன் நம்மெல்லாம் கிருபையின்றார். இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து அவர் என்ன செஞ்சார்? நமக்கு வித்துக்களை விதைகளை விதைச்சிட்டு போயிருக்கிறார். அந்த விதைகள் நம்மளை முளைத்தாத்தான், மறுபடியும் பிறந்தாத்தான், அவருடைய வித்தினால் பிறந்தாத்தான் நம்ம மறுபடியும் என்ன செய்ய முடியும்? பிறக்க முடியும். மறுபடியும் பிறந்தால் மாத்திரம் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரமண்டலத்து ஜெபம் தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவு கொடுத்தார். நம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவார். பழைய வானம் பழைய பூமியெல்லாம் ஒளிந்து போகும். அப்ப இங்கே இருக்கக்கூடிய பூமியில நம்ம இப்போது இருக்கும்போதே காலத்தை எல்லாம் நம்ம பார்க்க தெரியும். நம்ம மேகம் வரும்போது மழை வரும் தெரியும். அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் நட்சத்திரங்களை பார்த்து அறிய தெரியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அதி சீக்கிரமா இருக்கிறது. தேவனுடைய சத்தியம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், அதாவது நீர்க்காலின் ஓடையில் உள்ள சுவிசேஷம், சத்தியமான வார்த்தைகள் மாத்திரம் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுது கடைசி காலம் வந்து நெருங்கிவிட்டது. இப்படி இருக்கக்கூடிய கலப்படமான கடலின் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. அவங்க ஆசீர்வாதங்கள் கூட இந்த இதில் முளைக்கப்படும், அது தீவும் இது தீவும், உங்களுடைய பலவீனங்கள் மாறிடும், 40 நாள் உபவாசம், அதெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு வேண்டியது நித்திய ஜீவன். நம்ம போன வாரம் நம்ம தெளிவாக படித்தோம். ஸோ இன்னைக்கு செய்திக்கு பாசம் உண்டு, அதனால ஒரு விஷயமா இருக்கு. போன வாரம் நம்ம தெளிவாக படித்தோம் அவருடைய ராஜ்யத்தின் மாடல். அவருடைய பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுகிறது. சரிதானா? இப்போ பரலோகத்தில் பூமியில எப்படி இருக்கணும், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கணும்ன்றது நம்ம போன வாரம் படித்தோம். அதை திரும்ப 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 நம்ம என்ன செய்யணும்? இதுதான் வசனம், வார்த்தை. இதே இருதயத்தில் வச்சு சீல் பண்ணணும், முத்திரையிடப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் இதயத்தில் முத்திரையிடப்படும் பொழுது அங்கே நம்ம வேற ஒன்று போல, ஐயோ என்ன பாவங்க, அதை விடுவோம், என்ன குடிய விடுவோம், என் வீட்டில் உள்ள பிரச்சனையை மாற்றும், என் பலவீனத்தை மாற்றும், என் சோதனத்தை மாற்றும், இதெல்லாம் வந்துட்டு பரிபூர்ணப்படாத உலகத்தில் இவைகள் எல்லாம் வரும், பரிபூர்ணப்படாத உலகத்தில். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தையை நம்ம இதயத்தில் வச்சு சீல் பண்ணிட்டே இருக்கணும். சீல் பண்ணிட்டே இருக்கும், இதில் தான் பார்க்கணும். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய வார்த்தை. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பணும். நம்ம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படாம இலையுறாத மரத்தை போல் இருக்கணும்னு நினைச்சா முடியாது. நம்ம கடல் தண்ணீரை எடுத்து ஊற்றி நம்ம மரத்தை வளர்த்தணும்னு நினைச்சதுன்னா கடினமான காரியம். பலவிதமான சுவிசேஷங்களும் அரைவிட்டு போகிற உபதேசங்களும் கதைகளும் கட்டுக்கதைகளும் இதெல்லாம் கேட்டு தான் நம்முடைய ஒருவேளை உணர்ச்சி வசப்படும். இது காலம் அதுவும் இல்லை. காலம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலின் காலம். தேவன் இதய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய காலம். அவருடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்பட வேண்டிய காலம். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கணும், அதுக்குள்ள ஒரு மாடலாவது நமக்கு தெரிஞ்சிடும். சிங்காசனம், அந்த சிங்காசனத்துக்கு மேல வில் மடைவில்லு. அடுத்து என்னது? 24 மூப்பர்கள். 24 மூப்பர்கள் இருக்காங்க. அவருடைய டிபார்ட்மெண்ட் 24, 24 மூப்பர்கள். அது லைட்னிங், மின்னலும் இடியும் இருக்கு. மின்னலும் இடியும் இல்லைன்னா அவங்க அவ்வளவு ஸ்பீடா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் 24 டிபார்ட்மெண்ட் உலகம் முழுவதும் அப்படியே பரலோகராஜ்யத்தில் அதே மாதிரி பூமியில இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த 24 மூப்பர்கள். அதுக்கு அடுத்து இருக்குது 7. அடுத்து 7 ஸ்பிரிட்ஸ், புத்துலகம், ஸ்பிரிட்ஸ் ஆவியானவர். அந்த ஆவிகளும் கூடான கூடிய ஆவிகள் எல்லாரும் பரிசுத்த ஆவிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆவிகள் நடமாட்டம் தேவன் மனுஷன், அந்த ஆவிகள் மனுஷன் மூலமாக தான் செயல்படும். அந்த 7 ஆவிகள் இருக்குது. அதுக்கு 4 மிருக ஜீவன். அவர் ஓயாமல் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னா அவரை துதிச்சுட்டே இருக்காங்க. அதுபோக முக்கியமாக உள்ளது, அங்கே ஒரு ஓடை வருது, பளிங்களால் செய்யப்பட்ட. நம்ம போன வெளிப்படுத்தின 4வது அதிகாரத்தில் நல்ல பளிங்கு போன்ற தண்ணீர் உள்ள நீரோடை வருது. அதுல பக்கத்துல 12 மரங்கள், மரந்தோறும் புது புது கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள், 12 கோத்திரங்கள். அதுதான் ராஜ்யம், அவருடைய பரலோக ராஜ்யம். அது பரலோக ராஜ்யமாய் பூமியில செய்யப்படும் பொழுது 12 கோத்திரங்கள், சீஷர்களால் கட்டப்பட்ட கோத்திரங்கள். இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய சீஷர்களால் அவர்களை மூளைக்கல்லாக்கி அவருடைய சுவிசேஷத்தை வித்துக்களை
வார்த்தைகளை பிரசங்கித்து 12 கோத்திரங்கள், அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்கும் பொழுது இஸ்ரவேலர் ஏற்படுகிறோம். காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி நாட்டு ஒலிவ மரத்தோடு சேர்க்கப்படும் பொழுது, இணைக்கப்படும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாக மாற்றப்படும். அந்த சத்தியத்தை இந்த மாதிரி முத்திரையிடப்படும் பொழுது அந்த கோத்திரத்துக்குள்ளாக சேர்க்கும். இந்த 12 கோத்திரங்கள் 1,44,000 பேர் முதலாவது செய்வாங்க, அவங்க பரலோக ராஜ்யத்திற்கு போகிறாங்க. அது வழி கோடான கோடி ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்தவர்கள், வெண்வஸ்திரம் தரித்தவர்கள், தங்கள் வஸ்திரங்களை அன்றாடம் இரத்தத்தால் கழுவி துவைத்தார்கள். ரத்தத்தால் கழுவி துவைத்தால் நம்ம இதுக்கு முன்னால ரத்தத்தால் கழுவி தண்ணீரால் கழுவி துவைக்க இதெல்லாம் வார்த்தையினால் சுத்திகரிக்கிறோம். அனுதினமும் வார்த்தையினால் சுத்திகரிக்கிறோம். அப்ப நம்முடைய தேவை இப்போ நம்ம புரிஞ்சிருப்பீங்கன்னு, நமக்கு இப்ப என்ன தேவை? வார்த்தை. நம்ம வார்த்தைக்கு தான் முயற்சி பண்ணணும். நம்ம அதுக்கு தான் வார்த்தை நம்ம இதயத்தில் முத்திரையிடப்படும் பொழுது, சீல் பண்ணும் பொழுது, நம்ம வார்த்தையினால் நாம் நிரப்பப்படும் பொழுது, வார்த்தை, அந்த வார்த்தை என்னது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்தில் வருவார். நம்ம வார்த்தைன்னு நினைக்கிறோம். அதனால ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கும்போது பிரச்சனைகளை விட்டுருங்க, பிரச்சனைகளை விலைக்கு மாற்றி வச்சிருங்க. வரும், அது தேவன் குறிப்பிட்டு அவர் பார்த்துக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை வைக்கிறார். தேவனுடைய ராஜ்யம், உடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது, பூமியிலும் செய்யப்படுவது. பூமியில் செய்யப்படுவதற்கு நம்ம ஆயத்தப்படும். நம்ம 10 மனவாட்டிகள் 5 பேர் ஆயத்தமா இருந்தா 5 பேர் ஆயத்தம் இல்லாம இருக்கும். நம்ம ஆயத்தம் உள்ள ஒரு சபையில் நம்முடைய ஆயத்தமுள்ள ஒரு கூட்டமாக நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக மாற்றப்போம். உலகம் எங்கும் உள்ளவர்கள் ஒரே சத்தியத்தை, ஒரே தேவனை, ஒரே ராஜ்யத்தை நாடுகளாக மாற்றப்படும் பொழுது முடிவு சமீபமாகும். ஆக இங்க வந்திருக்க உங்க சத்தியத்தை மாத்திரம் அறிந்து, சத்தியத்தை மாத்திரம் இதயத்தில் வைத்துக் கொண்டு நான் நடக்கும்பொழுது நம்முடைய சுய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்படும். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? விசுவாசம்னா என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. எத்தனை பேர் வார்த்தைக்கு கீழ்ப்படிப்படுறாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிப்பீங்க? எல்லாரும் கீழ்ப்படிவோம். நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள், நம்ம கோயிலுக்கு போறோம், எல்லாரும் போறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். நமக்கு அதில் சுகம் கிடைக்கணும், இதில் கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், இந்த பிரச்சனை தீரணும். நம்ம நித்தியராஜ்யத்திற்கான சுவிசேஷத்தை நம்ம எப்போ கேட்டு, அப்படியே ராஜ்யத்திற்கான செய்திகளை நம்ம கேட்டு, அவருடைய வார்த்தைகளை மாற்றம் நம்ம பின்பற்றி நாம் செல்வோமானால் இந்த 2ஆம் வருகை சமீபத்தில் காலத்திற்கேற்ற உணவு. இப்ப இந்த காலத்திற்கேற்ற உணவு நமக்கு 2ஆம் வருகைக்கான வெளிப்படுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றியது. யுத்தத்தின் செய்திகள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதாவது மேகம் வரும்போது மழை வரும் தெரியும் மாதிரி இந்த நேரம் 2ஆம் வருகைக்கு நேரம் சீக்கிரத்தில் அவர் வர போறார். எப்போ வருவான்னு தெரியாது. ஆனா ராஜ்யத்தின் சம்பவங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தையாக மாற்றப்பட வேண்டும். அந்த ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தையாக உலகம் எங்கும் இருக்கக்கூடிய நம்ம ஒரு கூட்டமாக இருக்கும். அந்த ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தைக்கு நம்மவும் சேர்க்கப்பட வேண்டும். அப்படி சேர்க்கப்படும் பொழுது அவர் வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கும். அல்லாம நம்ம நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருக்கும். நம்ம கடலுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையாதுன்னா நம்ம என்னத்தையும் வளர முடியாது. நிற்கவும் இலையுதிராத மரத்தை போல இருக்க முடியாது. வறண்டு போன காற்று பறக்கடிக்கும் வசரை போல அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டே இருக்க முடியாதுதான். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சத்துவ கொண்டு வரக்கூடிய போராட்டங்களை மேற்கொள்ள அதுக்கு தேவன் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக பலன் தருவார். கொஞ்சம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். சார் பொழுது ஆமென் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் ஒரு நல்ல சப்ஜெக்ட். அது கண்டினியூயா அது அப்படி ஆமென் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆமென் வெளிப்படுத்தின விசேஷம் ஆமென் தொடர்ந்து அது கண்டினியூஸா அது நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஆமென் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய ரகசியங்களை மறைப்பொருட்களை ஸ்தோத்திரம் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த கடைசி நாளிலே ஸ்தோத்திரம் நாம் இப்படி அநேக காரியங்களை ஆமென் நாம் கண்டிப்பாக நாம் தெரிந்திருக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாலை பொழுதிலும் ஆமென் இந்த ஆராதனையிலே இந்த கூடுகையிலே கடந்து வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் ஆமென் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை தேவன் நிச்சயமாகவே ஆமென் உன்னிப்பாக ஆமென் ஆமென் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க
ஜெபிக்கப்படும்படியாக இந்த நல்ல மாலை பொழுதிலே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய தேவன் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நானும் சுருக்கமாய் ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு முன்னதாக வாசித்து ஜெபிக்கப்படும்படியாக ஆமென் கிறிஸ்துவுக்குள் சரணப்படுகிறேன். ஒரு வசனத்தை மட்டும் ஆமென் வாசித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 30 அதனுடைய 19 நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொள்கிறாய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உத்தமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஸ்தோத்திரம் இந்த மாலை பொழுதுல ஆமென் நாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய செய்தியோடு சேர்ந்து இந்த வார்த்தையை கூட நாம் வாசிக்க கேட்டோம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஒவ்வொருத்தரையும் இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாக நம்மை ஒவ்வொருத்தரையும் தேவன் பலப்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் ஆமென் ஸ்தோத்திரம் பாடங்களாக நாம் படித்து வருகிறோம். ஆமென். தேவன் நிச்சயமாக அந்த வசனங்களை கொண்டு தேவன் நம்மை ஒவ்வொருத்தரையும் இந்த நாட்களிலே புடமிட்டு ஆமென் தேவனுடைய வார்த்தையின்படியே நம்மை வழி நடத்தும்படியாக தம்முடைய தூதர்களை வைத்து அன்னிதினமும் நம்மை நடத்தி செல்லுவார். ஆமென். நீங்க வாசித்து கேட்டதான தீர்க்க தரிசன வார்த்தையானது சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தையாக ஆமென் தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த மாலை பொழுதிலே ஸ்தோத்திரம் நாம் வாசிக்க கேட்டோம். ஆமென். நாம் கேட்டதை போல ஸ்தோத்திரம் சீயோனை சேர்ந்த ஜனம் ஆமென் தேவனுடைய ஜனம் ஆமென் அவர்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள் என்று சீயோனை சேர்ந்த ஆமென் ஜனம் கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் சந்ததியார் ஆபிரகாமுடைய வம்சத்தார்கள் ஆமென் அவர்கள் எருசலேம் பரம சீயோனுக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள். அதாவது பரலோக ராஜ்யத்தில் ஆமென் பரலோக ராஜ்யத்தை வாசம் பண்ணுகிறதான சுதந்திரித்துக் கொள்ளப்படுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்கள். இந்த ஜனங்களை குறித்து தேவன் விரும்புகிறது இவர்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். எருசலேமிலே ஆமென் அவர்கள் வாசமாய் இருக்கப்பட வேண்டும் என்று ஆமென் கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளப்பட ஆயத்தமாய் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் எங்கே வாசமாய் இருக்க வேண்டுமா? இந்த கடைசி நாளிலே ஸ்தோத்திரம் எருசலேமிலே வாசமாய் இருந்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஆமென் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு தேவன் எச்சரிப்பின் சத்தத்தோடு கூட ஸ்தோத்திரம் தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தோடு கூட தேவன் ஆமென் இந்த இடத்திலே தேவன் ஆமென் அதை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆமென் எருசலேமிலே ஆமென் சீயோனிலே வாசமாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாய் இருந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சீயோனிலே எருசலேமிலே வாசமாய் இருக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எருசலேம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் எருசலேமிலே தேவனுடைய ஆமென் ஆலயம் தேவாலயம் இருந்து கொண்டிருக்கிறது. தேவாலயத்தின் மேல் நாம் ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரும் வாசமாய் இருக்கப்பட வேண்டும். தேவாலயத்தின் மேல் நாம் பற்றுதல் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவாலயத்தில் என்னென்ன ஆராதனை ஒழுங்குகள் செய்யப்பட்டு இருக்கிறதோ அதில் எல்லாவற்றிலும் நாம் பங்காளிகளாக ஆமென் இருந்து கொள்ளுகிற ஒரு நபராக ஸ்தோத்திரம் நாம் இந்த நாட்களிலே ஆமென் ஆய் இருக்கப்பட வேண்டும். எருசலேமிலே வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேம் தேவனை தொழுது கொள்ளுகிற தேவாலயம் அதாவது ஸ்தோத்திரம் அப்பத்தின் வீடாக எருசலேம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள் இந்த நாட்களிலே தேவனை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நன்மைக்கும் அவர் ஆமென் ஒரு குறையும் இல்லாதபடி தேவன் நம்மை அன்னதினமும் நம்மை நடத்துவார். அதே போல அப்பத்திற்கு எந்த ஒரு குறை இல்லாதபடி, ஆகாரத்திற்கு எந்த ஒரு குறை இல்லாதபடி, வஸ்திரங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாதபடி
இல்லாதபடி ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாதபடி ஆமென் தேவனுடைய எருசலேமிலே வாசமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே விசேஷமான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை வழி நடத்துவார். ஆமென். அப்படி தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அழுகுரலுக்கு தேவன் என்ன செய்வாராம்? அழுகுரலுடைய சப்தத்தை ஆமென் கூப்பிடுதலுடைய சப்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி ஆமென் உங்களுடைய அழுகுரல் உங்களுடைய கூப்பிடுதலுடைய சப்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே ஆமென் ஹல்லேலூயா தேவன் என்ன செய்வாராம்? அதற்கு மறு உத்தரவு அருளி செய்து அதாவது நம்முடைய ஊக்கமான ஜெபம் நாம் இந்த நாட்களிலே இந்த 2026 ஸ்தோத்திரம் நாம் பலவிதமான ஜெப விண்ணப்பங்களோடு தேவைகளோடு குடும்பத்தில் இருக்கிறதான பலவிதமான கஷ்டங்கள் நெருக்கடிகளை தேவனுடைய சன்னதியிலே ஜெப விண்ணப்பங்களாய் வேண்டுதல்களாக இந்த நாட்களிலே நாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்திலே அழுகையோடு கூட நாம் பிரார்த்தனை ஜெபம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய கூப்பிடுதலுடைய சப்தத்தை அவர் உருக்கமாய் கேட்டு என்று சொன்னால் அவர் மனசெலிவோடு அவர் கேட்டு மனதுருகி அவர் கரம் நீட்டி அவர் தம்முடைய ஆணி வடிந்த கரம் நீட்டி நம்மை ஒவ்வொருத்தரையும் தொடுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் ஸ்தோத்திரம் நம்முடைய சப்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி நம்முடைய ஜெபத்தை கேட்டவுடனே அவர் என்ன செய்வாராம்? அதற்கு மறு உத்தரவு ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர் அருள் செய்வார். ஹல்லேலூயா. உருக்கமாய் இறங்கி தன்னுடைய ஆணி வடிந்த கரத்தை நீட்டி கரத்தை நீட்டுகிறது மட்டுமல்ல, கரத்தை நம்முடைய ஒவ்வொருத்தர் மேலும் அவர் தொட்டு நாம் என்னென்ன பிரார்த்தனைகளை செய்கிறோமோ, என்னென்ன வேண்டுதல்களை தேவனுடைய சமூகத்தில் எடுக்கிறோமோ, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் பிள்ளைகளுடைய காரியங்கள் மற்றும் எந்தெந்த காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் தேவன் உருக்கமாய் கேட்டு கேட்டவுடனே அவர் நமக்கு மறு உத்தரவு அருள் செய்கிற தெய்வமாய் இந்த மாலை பொழுதிலே ஸ்தோத்திரம் நம்முடைய தேவன் இந்த இடத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம் இந்த ஒரு சிறு கூடுகையை யாரும் நாம் அற்பமாக ஸ்தோத்திரம் எண்ணப்பட வேண்டாம். இந்த ஒரு சிறு கூடுகை பாருங்கள், இந்த இடத்திலே நீங்கள் பல விதமான விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு கூட நீங்கள் கடந்து வருகிறீர்கள். அதை ஒரு தேவனுடைய சமூகமாக நினைத்து, அதை தேவனுடைய ஒரு பலிபீடமாக நினைத்து பாருங்கள், முள் செடியின் மத்தியிலே தேவனுடைய அக்கினி பற்றி எரிந்ததை மோசே தரிசனமாய் கண்டதை போல ஒரு அக்கினி ஜீவாலயாய் பற்றி எரிகிறதான ஒரு தேவனுடைய சமூகம், ஒரு தேவனுடைய பலிபீடம். பாருங்கள், அதுதான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே ஸ்தோத்திரம் இந்த எருசலேமிலே நீங்கள் வாசமாய் இந்த நாட்களிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள், தேவன் நம்ம எல்லா விதமான தீங்குக்கும், எல்லா விதமான தீமைகளுக்கும், எல்லா விதமான வியாதிகளுக்கும், எல்லா விதமான சாபங்களுக்கும், எல்லா விதமான கஷ்டங்களுக்கும், எல்லா விதமான கண்ணீருடைய அவஸ்தையில் இருந்தும் நம்மை ஒவ்வொருத்தரையும் விடுவித்து தப்புவித்து இந்த நாட்களிலே நம்மை தம்முடைய விசேஷமான தூதர்களை கொண்டு தேவன் பாதுகாத்து வல்லமையாக கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் பிரமிக்கத்தக்க விதமாய் இந்த கடைசி நாளிலே தேவன் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்த அற்புதமான கிரியைகள், தேவன் செய்த அதிசயமான காரியங்கள் அவர்கள் அனுபவித்தவர்கள், அவற்றை பெற்றுக் கொண்டவர்கள் பிரமிக்கத்தக்க விதமாய், ஆச்சரியப்படத்தக்க விதமான அதிசயமான கிரியைகளை தேவன் அண்டையிலே நம்பி கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலே தேவன் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு சிறு கூடுகையை நாம் அற்பமாக எண்ணப்பட வேண்டாம். தொடர்ந்தும் சோதரம் இந்த ஜெபத்தை விட்டுவிட வேண்டாம். வாருங்கள், இந்த ஜெபத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த தேவாலயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எருசலேமிலே வாசமாய் இருக்கிறதான ஒரு வாஞ்சையும் ஒரு கவனமும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஸ்தோத்திரம். தேவன் அதனால தேவன் நமக்கு என்ன பிரதிபலன் செய்வாராம்? ஆமென். நம்முடைய கூக்குரலுடைய சத்தத்தை அவர் கேட்டவுடனே அவர் இறங்கி அதற்கு மறு உத்தரவு செய்வார். தேவனுடைய மறு உத்தரவு, தேவனுடைய பதில் பிரமிக்கத்தக்க விதமாக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே இருக்கும். ஆச்சரியப்படத்தக்க விதமாய் இருக்கும். ஆமென். அதிசயப்படத்தக்க விதமாய் ஆமென் இருக்கும். தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய காரியங்கள் ஒரு சொப்பனம் காணுகிறதை போல ஆமென் இருக்கும். நாம் வறுமையிலே, கஷ்டத்திலே ஆமென் அன்றாட வேலைகளை செய்து நம்முடைய வீட்டு காரியங்களை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிற ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம். தேவனுக்கு பயப்படுகிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் விசுவாசிக்கிறேன் பிரமிக்கத்தக்க விதமான ஆசீர்வாதத்தை ஆமென் தேவன் நமக்கு செய்வார். ஹalleluya ஆமென். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லும்போது இப்படித்தான் சொல்கிறார், உன்னையும் உன்னுடைய சந்ததியையும் நான் ஆசீர்வதிப்பேன். இங்க இருக்கிற உங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய சந்ததிகள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள், தேவன் நமக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகளையும் தேவன் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹalleluya. உன்னையும், நம்மை மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்லை, ஆபிரகாமுடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை, உன்னையும் உன்னுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் சொன்னால் உங்களையும் உங்களுக்கு தேவன் தானமாய் தந்திருக்கிற எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைகளையும், உங்களுடைய சந்ததிகளையும் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார்கள். அது பெரிய ஆச்சரியமா இருக்கும். அதை நிதானமாய் தியானிக்கும், அந்த வசனத்தை தியானிக்கும் ஆச்சரியமா இருக்கும். சந்ததி பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. ஒருவேளை இந்த நாளிலே, இந்த காலகட்டத்திலே நமக்கு ஆமென் சில தடைகள், சில இடையூறுகள், ஆமென் ஸ்தோத்திரம், சில கஷ்டங்கள், சில வேதனைகரமான அனுபவங்கள் நம்முடைய ஆத்மீக ஜீவிதத்திலே ஸ்தோத்திரம் ஆமென் இருந்தாலும் தேவன் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya. பிரமிக்கத்தக்க விதமாய், ஆச்சரியப்படத்தக்க விதமாய், அதிசயப்படத்தக்க விதமாய் ஆமென் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த வேளையிலே ஸ்தோத்திரம் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. அந்த தேவனுடைய சமூகத்திலாய் ஸ்தோத்திரம் ஆமென் நாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் நாம் ஜெபிப்போமா? ஆமென். நம்முடைய தேவன் சொல்லி இருக்கிறார், நம்முடைய கூக்குரலுடைய சத்தத்தை கேட்டவுடனே அவர் இறங்கி அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். அதனாலே ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எருசலேமிலே வாசமாய் இருக்கப்பட வேண்டும், தேவனுடைய ஆலயத்திலே வாசமாய் இருக்கப்பட வேண்டும், ஆராதனையிலே நீங்கள் வாசமாய் இருக்கப்பட வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய அருகாமையிலே ஜெப கூடுகை ஆமென் தேவன் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவைகளிலே நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் அந்த தேவாலயத்திலே பலி பீட தண்டையிலே தேவனுடைய சமூகத்திலே ஆமென் கடந்து வந்து தேவனுடைய சமூகத்திலே ஒரு மனதோடு கூட அந்த நாட்களில் ஏறெடுக்கப்படுகிற பொழுது ஆமென் நம்முடைய தெய்வம் அதற்கு இறங்கி ஆமென் நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன தெய்வம் இந்த மாலை பொழுதிலே நம் மத்தியிலே ஆமென் கடந்து வந்திருக்கிறார். அந்த தேவனுடைய சமூகத்தில் இந்த மாலை பொழுதிலே ஆமென் கண்ணுகளை அடைத்து ஆமென் ஒரு மனதோடு ஏக சிந்தையாக அந்த தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் நாம் ஜெபிப்போமா? எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆமென் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆமென் மன்றாட்டுதல்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரத்தோடு கூட நம்முடைய தேவனை ஆமென் தெரியப்படுத்துவோமா? ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளும் அடையட்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை சமர்ப்பிப்போமா? கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடம் விடட்டும். ஆமென். கர்த்தருடைய ஆணி வந்த கரம் நம்மை தொடட்டும். ஆமென். ஜீவனுள்ள தேவன் மனம் இறங்கி ஆமென் நம்முடைய கூக்குரலுடைய சத்தத்தை கேட்டவுடனே மறு உத்தரவு அருளி செய்வார் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை ஆமென் நம்முடைய ஜீவிதத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிரியை நடப்பிக்கப்படும்படியாய் ஓ ஸ்தோத்திரம் நாம் ஜெபிப்போமா? ஹalleluya ஆமென். ஹalleluya. மகிமை உள்ள எங்கள் தெய்வமே, அப்பா இந்த நல்ல மாலை பொழுதிலும் ஆமென் இந்த சிறு கூட்டுகையிலே ஸ்தோத்திரம் கடந்து வந்து தேவனுடைய சமூகத்தில் ஆமென் நாங்கள் ஜெபிக்கும்படியாக இந்த வேளையிலே அப்பா நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya
ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya 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 மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே ஐயா அதிசயம் செய்தவரே ஐயா அதிசயம் செய்தவரே விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா இன்னும் சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா சித்தமுண்டு சுஸ்தமாக இட்டு சொல்லி சுகமாக்கி ஐயா சித்தமுண்டு சுஸ்தமாக இட்டு சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி விண்ணப்பத்தை கேட்பாரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா என்று சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா இன்னும் சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேளையிலும் வியாதியோடும் பலவீனத்தோடும் கஷ்டத்தையோடும் கண்ணீருடைய அவஸ்தைகளோடும் அப்பா இருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூக்குரத்தினுடைய சத்தத்தை தேவன் கேட்டு ஆமென் நீர் இறங்கி மறு உத்தரவு அருளி செய்கிற எங்கள் தேவனுடைய கரங்களில் அப்பா இந்த மாலை பொழுதிலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே இந்த இடத்திலே தேவனுடைய சன்னதியிலே இந்த கூட்டுகையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் எங்கள் தேவனுடைய ஆணி வடிந்த கரம் ஒவ்வொருத்தரையும் தொட்டு வெள்ளப்படுத்தி தம்முடைய கிருபையினால நிரப்பி இந்த நாட்களிலே வழி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் தம்முடைய தூதன்மாரை கொண்டு தேவன் காவல் செய்து பாதுகாத்து ஆசீர்வாதமாய் தேவன் வழி நடத்தணும் ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இவருடைய எல்லா விலகினதைகளை மாற்றி வெள்ளப்படுத்தி கிருபையில் காத்துக்கொள்ளுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இவருடைய கையிலும் பிரயாசங்கள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாக்கி அப்பா இவர்களையும் இவருடைய சந்ததிகளையும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தினால ஒவ்வொருத்தரையும் தேவன் நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாய் இன்றைய தினம் பாடல்களை பாடி ஆராதித்த உம்முடைய மகனை குடும்பமாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் தேவன் தம்முடைய கிருபையினாலே நிரப்பி ஆமென் பிரமிக்கத்தக்க விதமாய் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் தேவன் ஆசீர்வதித்து தடைகளை மாற்றி அற்புதத்தை செய்து நீர் வழி நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாய் மேனேஜர் சார் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் கடந்த நாளிலே சில விலகினதைகள் கஷ்டத்தைகள் குடும்பத்திலே கடந்து வந்தாலும் தேவன் அவைகளில் இருந்து தப்பிவித்து விடுவித்து பாதுகாத்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்கள் தேவன் கொடுத்து நாளிலே வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களையும் அப்பா அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் மக்கள் மருமக்கள் சிறு பிள்ளைகள் எல்லாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் எங்களை உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறோம் ஆமென் ஆண்டவர் எங்களை குடும்பமாய் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் கிருபையில் காத்துக்கொள்ளப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் கிருபை உள்ள
நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இனி என்றும் சதா நாட்களில் ஜெபித்த ஒவ்வொரு விஷயங்களோடும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். சமாதானத்தோடு கூட கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.